இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 நிகமன எம்எல்ஏக்கள் நேற்று பதவியை ராஜினாமா செய்து அளித்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் உள்ள 3 நியமன எம்எல்ஏக்களான ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கட்சி அறிவுறுத்தலின் பேரில் பதவியை ராஜினாமா செய்து அதன் கடிதத்தை என்னிடம் கொடுத்தனர். இதுகுறித்து மத்திய உள்துறை மற்றும் கவர்னருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் கட்சி பணி ஆற்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ராஜினாமா செய்துள்ள காரணம் அவரும் கட்சி பணி ஆற்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைவில் 3 நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் நியமிக்கப்படுவார்கள். தேசிய தலைமை சொன்னால் நானும் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய தயார். வரும் காலங்களில் சட்டமன்ற தேர்தலையொட்டி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய கட்சி தலைவர் யார் என்பது குறித்து 30ஆம் தேதி தேசிய பொதுச் செயலாளர் தருண் சூட் புதுவைக்கு வருகை தந்து அறிவிப்பார். மேலும் விரைவில் சிறப்பு சட்டமன்றம் கூட்டப்படும் என்றார். புதுச்சேரியில் ரூபாய் 29.50 மதிப்பில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் 55 நாட்களில் மோசமான நிலைக்கு மாறியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29.50 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயங்க தொடங்கினாலும் இங்கு கடைகள் ஏதும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இருந்த இடங்களில் அந்தந்த ஊர்களுக்கான பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னை, விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மேற்கூரைகள் இல்லை. பயணிகள் வெயில் காத்திருந்து ஏறி செல்கின்றனர். புதிதாய் திறக்கப்பட்டு 2 மாதங்களில் காரைகள் பெயர்ந்து விட தொடங்கியிருக்கிறது. வண்டிகள் வெயிலில் நிற்கின்றன. இங்குள்ள இட நெருக்கடியால் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்துகின்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. பேருந்து நிலையத்தில் தூண்களின் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. அழகிய நிலையில் இருந்த நடைபாதை டைல்ஸ்கள் 2 மாதங்களுக்குள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. இருக்கைகள், கால்கள் முறிந்து கிடக்கின்றன. கடைகள், உணவகங்கள் எதையும் இதுவரையிலும் திறக்கவில்லை. வெயிலில் ஒதுங்கக்கூட இடமில்லை. துணைநிலை ஆளுநர், முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நல்லவாடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு பகுதியில் கஞ்சா விற்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் மற்றும் போலீசார் நேற்று அந்த பகுதியில் ரோந்து சென்றனர். நல்லவாடு அங்காளம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும் வகையில் நின்ற 4 வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதி குமரகுரு 22, சோமன்ராஜ் 22, டிஎன் பாளையம் மணிகண்டன் 20, பூர்ணாங்குப்பம் ரமேஷ் 19 ஆகியோர் என்பதும் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. 4வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், ஒரு பைக், 4 மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர்.
அமைச்சர் பதவியை சரவணன்குமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பாஜக தலைமையை கண்டித்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணன்குமார் தனது அமைச்சர் பதவியை நேற்று திடீரென ராஜினாமா செய்தார். மேலும் பிரதமர் மோடி உத்தரவின்படி தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படுவதாகவும் கட்சியின் தலைமை அழுத்தத்தின் காரணமாகவே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணன்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் சாய் சரவணன்குமாருக்கு மாநில தலைவர் பதவி வழங்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்களான பாஜகவை சேர்ந்தவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பாஜக தலைமைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதனால் அந்த பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். புதுச்சேரி பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்ககம் சார்பில் 19வது தேசிய புள்ளி விவர தினத்தையொட்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய புள்ளியியலின் தந்தை PC மகாலனோபிஸ் பிறந்தநாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 19வது தேசிய புள்ளி விவர தினம் இந்த ஆண்டு 75வது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்ற கருப்பொருளை கொண்டு நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்ககம் சார்பில் நேற்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தை அரசு செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலம் புள்ளி விவர இயக்குநரக வளாகத்தில் இருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை, பெரியார் சிலை சந்திப்பு, திருவள்ளுவர் சாலை, லெனின் வீதி வழியாக சென்று மீண்டும் புள்ளி விவர இயக்குநரகம் வந்தடைந்தது. முன்னதாக துறையின் இயக்குநர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே புள்ளி விவர பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்க உரையாற்றினார். ஊர்வலத்தில் துணை இயக்குநர்கள் படுகு ஈஸ்வரராவ், காங்கேயன் மற்றும் துறையின் புள்ளி விவர அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட 150 கல்லூரி மாணவ மாணவிகள் சீருடையுடன் கலந்து கொண்டனர். BSc நர்சிங் நுழைவுத் தேர்வு நாளை 9 மையங்களில் நடக்கிறது என சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான BSc நர்சிங் சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான நுழைவுத் தேர்வு நாளை 29ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரியில் 5 மையங்களிலும், காரைக்காலில் 2, மாகே, ஏனாம் தலா 1 மையங்களிலும் தேர்வுகள் நடக்கிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வர்கள் நுழைவு சீட்டில் உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீக்கிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷாவை தரக்குறைவாக பேசிய திமுக MP ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக MP ராசாவுக்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேட்டி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட தலைவர், பாஜக. பகுதி நேர வேலைவாய்ப்பு மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி தனியார் வங்கி மேலாளரிடம் ரூபாய் 11.27 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம், 29. இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரை கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய ஸ்ரீராம் மர்ம நபரிடம் வேலை குறித்து கேட்டுள்ளார்.
அப்போது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்தால் அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி ஸ்ரீராம் பல்வேறு தவணைகளில் ரூபாய் 11.27 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அப்போது அவரது டேஷ்போர்டில் ரூபாய் 17 லட்சம் இருப்பதாக காண்பித்துள்ளது. அந்த பணத்தை ஸ்ரீராம் எடுக்க முடியவில்லை. இதுகுறித்து மர்ம நபரிடம் ஸ்ரீராம் கேட்டபோது கூடுதலாக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்ரீராம் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் புகார் அளித்தார். அதன்படி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஸ்ரீராமின் புகாரை பெற்று வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதிய அமைச்சரை பரிந்துரை செய்து கடிதம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமார் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மாலை சந்தித்தார். புதிய அமைச்சர் 3 நியமன எம்எல்ஏக்கள் ஒரு வாரிய தலைவர் ஆகியோர் திங்கட்கிழமை பதவியேற்க இருப்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. 1/2 மணி நேர சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்துள்ளார். அடுத்து பாஜகவை சேர்ந்த ஒருவரை அமைச்சராக பரிந்துரை செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன். யார் என்பதை நீங்களே செய்தியில் போட்டுவிட்டீர்கள் என முதலமைச்சர் கூறி புறப்பட்டு சென்றார். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் இணைய வழியில் 50 கோடி ரூபாய் மோசடி செய்து 7 ஆண்டுகளாக 14 மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டிய பீகார் இணைய வழி மோசடி கும்பலை புதுச்சேரி போலீசார் பொறிவைத்து பிடித்தனர். கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களைப் போல் பேஸ்புக்கில் விளம்பரம் செய்து இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய்க்கு மேல் இணைய வழி கும்பல் மோசடி வேலையில் ஈடுபட்டு வந்தது. இந்த விளம்பரங்களை நம்பிய புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சேதுராமன் என்பவர் கம்பிகள், சிமெண்ட், இரும்பு சீட்டு கேட்டு மோசடிக்காரர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கில் 30,97,000 செலுத்தியுள்ளார். ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போன்ற சிமெண்ட் கம்பியோ இவருக்கு வந்து சேரவில்லை. மேலும் அவர்களின் செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த அவர் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி இணைய வழி போலீசார் தனிப்படை அமைத்து மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தேடி வந்தனர். ஆனால் அவர்கள் இறுதியாக பீகார் தலைநகர் பாட்னாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் இணைய வழி மோசடி கும்பல் 5 பேரை சுற்றி வளைத்து கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பீகாரை சேர்ந்த ராகுல் குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராயுசன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த் என்பது தெரியவந்தது. இவர்கள் மீது 14 மாநிலங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் மோசடி செய்த பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் பல்வேறு பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததும் தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் 6 மாதத்திற்கு ஒருமுறை செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்ததால் இவர்களை கைது செய்வது என்பது கடினமாக இருந்து வந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டில் இருந்து இவர்கள் மீது 52 புகார்கள் இருப்பதும் இவர்களின் தலைமையில் பல்வேறு குழுக்கள் செயல்படுவதும் மேலும் 14 மாநிலங்களில் உள்ள பல்வேறு கட்டுமான நிறுவன உரிமையாளர்களிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்து இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து இவர்களிடம் இருந்து 35 லட்சம் ரூபாய் பணம், 40க்கும் மேற்பட்ட மொபைல் போன், லேப்டாப், சொகுசு கார் போன்றவற்றை பறிமுதல் செய்து இணைய வழி போலீசார் அவர்களை நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.